ஹை நண்பா, ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஜிப்மர்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியராக சொல்கிறேன், ஷார்ட்டாகவும் சொல்கிறேன். இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்டாக வந்து கிடச்சினே இருக்கும். ஓகேவா? என்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். செக்யூரிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட், அதுக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷனு ப்ளஸ் அலோவன்ஸு அதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 பர் மந்த் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த அலோவன்ஸும் இருக்காது, ஆனால் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அதுதான் வந்து முக்கியம். குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிட்டையர்ட் குரூப் ஏ ஆஃபீஸர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்லைனா சென்ட்ரல் ஸ்டேட் யூடி கவர்மெண்ட் அதில் வந்து ஒர்க் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் மிலிட்ரி அது மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இருந்தீங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி ஹேண்ட்லிங் அகிடேஷன் ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் இது வந்து முக்கியம். 63 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வேலையாக இருக்கும், கண்காணிக்கிற வேலை, சர்வைலன்ஸ் வேலை, க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுற வேலை, கூட்டம், ஹேண்ட்லிங் அகிடேஷன் ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாரி இருக்கும். போலீஸ் ப்ரொசீஜர் அண்டு இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டியெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கலெக்டிங் இன்டெலிஜென்ட் அண்ட் விஜிலன்ஸ் இன்புட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி, அசிஸ்ட் இன்ஸ்டியூட் அத்தாரிட்டி மெயின்டைனிங் லா அண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எனி அதர் டாஸ்க் ஸ்பெசிஃபிக்கலி சென்ட் பை த டைரக்டர் ஆர் தி அன்அத்தாரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு வந்து சொல்கிறேன். செலெக்ஷன் வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது, வெறும் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? செலெக்ஷன் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து செல்ஃப் அட்டாஸ்டட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி, லாஸ்ட்டு ப்ரீவியஸாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அங்கே வந்து எவ்வளோ பே வாங்கினீங்க அந்த சர்டிஃபிகேட்டு, எஸ்பிஐ கலெக்டர் ஃபீஸ் பேமெண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துக்கின்னு டியூஸ்டே 8/10/2024 4:30 PM அதுக்குள்ளே வந்து அவங்க சொல்லி அட்ரஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ் அவங்களுக்குலாம் வந்து 500, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 250. நீங்கள் வந்து எஸ்பிஐயில் தான் வந்து நீங்கள் வந்து பே பண்ண முடியும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் த்ரூ எஸ்பிஐ பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லோரும் வந்து கிளியராக பார்த்துங்க. ஒரு தடவை வந்து ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் வந்து சொல்லிட மாட்டாங்க. இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. கேஸ்ட் வைஸ் எந்த போஸ்ட்டும் எடுக்கிறாங்க. யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் வந்து ஒரே ஒரு போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? வேறு எந்த அலோவன்ஸும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலி வந்து 6 மந்த்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஃபர்தர் வந்து அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டால் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸு எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்லிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். ஒரு தடவை வந்து என் டாக்குமெண்ட்டும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.